நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கடைசி நாட்களில் எழும்ப வேண்டிய துதி எப்படி இருக்கணுங்கிறத குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்குரிய வேத பகுதி ஏசாயா 6வது அதிகாரம் வசனம் 4. ஐசாயா சாப்டர் 6 verse 4. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. இப்படிப்பட்ட அசைவையும் நிறைவையும் ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனமாக பார்க்கிறாரு. பரலோகத்தின் தரிசனம் அவருக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அங்க தேவனுடைய சிங்காசனம் வீற்றிருந்தது. அவருக்கு மேலாக சேராபீன்கள் நின்று 2 சட்டைகளால் தன்னுடைய முகத்தை மூடி, மற்ற 2 சட்டைகளால் தன்னுடைய கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்து பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால நிறைந்திருக்கிறதுன்னு கூப்பிட்டு சொல்றாங்க. அப்படி கூப்பிடுகிற சத்தத்தினால்தான் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிரம்புது. இப்படியாக பரலோகத்துல துதி உண்டாகும் போது எந்தபடியான அசைவு உண்டாகுது, எப்படி ஆலயம் புகையினால் நிரம்புது. இப்படியான ஒரு தரிசனமே யோவானுக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்துல காண்பிக்கப்படுது இல்லையா? அங்கேயும் 8வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா, தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற 4 ஜீவன்கள் அவரை ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறதையும், 24 மூப்பர்கள் தாழ விழுந்து அவரை பணிந்து கொள்வதையும் பார்க்க முடியுது இல்லையா? அங்கேயும் அவருடைய மகிமை நிரம்பி இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடியாக தேவனுக்கு உகந்த துதி எழும்பும் போது அங்க தேவனுடைய மகிமை காணப்படுது. இப்படி ஆலயம் புகையினால் நிரம்பி இருக்கிறது குறித்து வேதாகமத்துல நம்ம சில பகுதிகளில் கூட பாக்குறோம் இல்லையா? முக்கியமா யாத்ராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தர் சீனாயின் மலையில அக்னியால இறங்கின போது அங்க முழுவதும் புகைக்காடா காணப்பட்டது இல்லையா? ஒரு சூளையின் புகை போல அங்க எழும்பின போது மழை முழுவதும் அதிர்ந்தது இல்லையா? அந்தபடியா தேவனுடைய பிரசனம் இருக்கிற இடத்துல புகை எழும்புகிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே போல யாத்ராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனத்திலையும் ஆசாரிப்பு கூடத்தை மேகம் மூடின போது மகிமை வாசஸ்தலத்தை நிரப்புது இல்லையா? இங்கெல்லாம் மாத்திரம் இல்ல, சாலமோன் கட்டின ஆலயத்திலையும் இப்படியான துதி எடுக்கப்பட்ட போது அங்கேயும் கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்புச்சு இல்லையா? 2 நாளாகவும் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் பார்க்கும்போது அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏகசத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகை தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தோணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இதே குறிப்பா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்திலேயே நாம வாசிக்கிறோம். இந்தபடியாக தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய பிரசன்னமானது இறங்கி வந்த தேவாலயம் முழுவதும் அவருடைய மகிமை காணப்படுகிற விதமா இருக்கும். இந்தபடியான துதியில தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையும் பார்க்க முடியுது. இப்படியான துதியை நாம ஏறெடுக்கிறோமா? நம்முடைய சபைகள்லயும் நம்முடைய தனி ஜெபங்கள்லயும் தேவனை நோக்கி பார்த்து துதிக்கிறோம். அந்த துதி எப்படி இருக்கு? அவருடைய பிரசன்னத்தை இறக்கும்படியாகவா? அந்த இடத்துல ஒரு அசைவு உண்டாகும்படியாகவா? ஆலயம் புகையினால் நிரம்பும்படியாகவா? இப்படிப்பட்ட துதிகளே இந்த நாட்கள்ல ஏறெடுக்கப்படணும். அப்படியான கனத்தை தேவனுக்கு செலுத்துவதன் மூலமாகவே நாம தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜனமாக அவருடைய அருமையை உணர்ந்து துதிப்பவர்களாக இருப்போம். அப்படியான துதி அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்து அவரை அறிகிற அறிவினால வரும். அப்படிப்பட்டவர்கள் கூடி ஒருமித்து தேவனை நோக்கி துதிக்கும் போது அவருடைய மகிமையின் பிரசன்னமானது இறங்கி வந்த நம்மையும் நிரப்புகிறதாக இருக்கும். ஏன்னா இப்போ தேவனுடைய ஆலயமாக நாமே காணப்படுறோம். நம்மிலிருந்து எழும்புகிற துதியானது தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கணும். இந்தபடியான துதி எழும்பும் போது அங்க பெரிய காரியங்கள் நடக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இப்படிப்பட்ட துதியை ஏற்பவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனுடைய பிரசன்னத்தையும் மகிமையும் உணர்த்தக்க துதியை அவருக்கு ஏறெடுப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர். உம்மை முழு இருதயத்தோடு துதித்த நோக்கி பார்க்கும் போது உம்முடைய மகிமையை நாங்க உணர முடியுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக பரலோகத்துல உம்முடைய துதி நிரம்பும் போது அங்கே அசைவு உண்டாகி புகையினால நிரம்பினது போல நாங்க ஒன்று கூடி ஒருமனப்பட்டு பயபக்தியோடு துதிக்கும் போது உம்முடைய மகிமையை உணரணும் ராஜா. ஆம்
தகப்பனே, உம்முடைய மகிமையின் பிரசரத்தை தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அருளுங்க தகப்பனே. அப்படியான நவமான இருதயத்தோடு ஒருமித்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நாங்க ஒவ்வொருவரும் காணப்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.